இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே உங்களுக்கு பலவீனங்கள் வரும்போது அதை சொல்லி சொல்லி காண்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய மனசு பலவீனங்களை பெருசாக எண்ணி நீங்களே முடங்கி கிடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை. நீங்கள் ஆவியில் உற்சாகத்தில் இதெல்லாம் சரியாயிரும், நான் நல்லாயிருவேன் அப்படின்னு நம்பிக்கையில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு பொறுக்காது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதை மாதிரி தான் அவங்களுக்கு நடந்துச்சு, அவங்க எழுந்திரிக்கவே இல்லை, அப்படியே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதை மாதிரி தான் இவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களை இன்னும் பலவீனப்படுத்த தான் பார்ப்பாங்களே தவிர, இல்லை நீங்கள் எதுக்காக பலவீனப்பட்டிருக்கீங்களோ அந்த காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பலவீனங்களில் உதவி செய்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் இருக்கார், அதுதான் ஆவியானவர். மற்ற எல்லா உறவுகளும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் உங்கள் பலவீனங்களை இன்னும் பெரிதுபடுத்தி பேசுவாங்களே என்று உங்களுக்கு உதவி செய்ய போகிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இருக்கிற வண்ணமாகவே உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பலவீனங்களில் ஆவியானவர் உதவி செய்கிறாரு. உங்கள் பலவீனங்களோடு நீங்கள் அவரிடம் சென்றாலும் அவர் உங்களை பலப்படுத்தி அனுப்புகிறாரு. மேலும் காயப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ அவருக்கு தெரியாது. இன்றே உங்கள் பலவீனங்களில் ஆவியானவரின் உதவியை நீங்கள் காண போகிறீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. அமேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அமேன் அப்படின்னு டைப் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும் ஏசப்பா. அவங்க என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது மெசேஜ் டைப் பண்ணியிருக்காங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. இருதயத்தின் வேண்டுதல்கள் அத்தனையும் கேட்கப்படும் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் உண்மை நம்பி அப்பா உங்ககிட்ட ரிக்வெஸ்ட்டு சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இன்றைக்கு பதில் கொடுக்குறீங்கப்பா. அதுக்காக நன்றி. இன்றைய வசனத்தில் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அம்மேன். எங்கள் பலவீனமான நேரங்களில் சரீர பிரகாரமான பலவீனங்கள்லையும் சரி, ஆவிக்குரிய பலவீனங்கள்லையும் சரி, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க ஏசப்பா. அமேன். உம்முடைய பிள்ளைகள் எப்போதும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆவியானவர் உற்சாகத்தோடு எங்களுக்கு உதவி செய்கிறார்ப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. அமேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. நாங்கள் சோர்ந்து போகிற வேலைகளில் பலவீனமான நேரங்களில் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எத்தனையோ முறை நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா, நன்றி செலுத்துகிறோமாப்பா. அம்மேன். உயிரோடு இருக்கும் வரைக்கும் அப்பா எங்கள் முன்னாடி எங்கள் எதிரிகள் யாரும் எழும்புவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோமாப்பா. உமக்கு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. சுற்றி இருக்கிறவங்க சதி செய்கிறாங்கப்பா, என்ன சொன்னாலும் தவறாக போகுது ஏசப்பா. அம்மேன். எதுக்காக இந்த கஷ்டம் பலவீனம்னு புரியாதபடிக்கு இருதயத்தில் குழப்பத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. என்னை விசாரிப்பவர் யாருமே இல்லை, எனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்பவர் யாருமே இல்லை, என்னை அப்படியே ஏற்றுக்கொள்பவர் யாருமே இல்லைன்னு சொல்கிற பிள்ளைகளை அப்பா நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதல் கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறீங்க ஏசப்பா. உடல் பலவீனங்கள் மாற்றப்படுகிறதுப்பா. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு என்ன செய்ய போகிறேன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க ஏசப்பா. அம்மேன். ஒவ்வொரு பிள்ளைகள் கூடயும் நீங்கள் இருப்பேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. எத்தனை வயசு ஆனாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது அப்பா எங்களை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா.
இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எங்களை கஷ்டப்படுத்த முடியாதுப்பா. எந்த ஒரு சூழ்நிலையும் எங்களை சோர்ந்து போக செய்ய முடியாதுப்பா. எப்பொழுதும் ஆவிக்குள்ள உமக்குள்ள நாங்கள் உற்சாகமாக இருக்கணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்க வைங்க ஏசப்பா. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை மூலமாக உண்மை அறிவிக்கணும் ஏசப்பா. இந்த உலகத்தில் எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. வலது பக்கம் இடது பக்கம் சாயும்போது அப்பா எங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்கணும் ஏசப்பா. அப்பா அது ஆவியானவருடைய குரல்ப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஏசப்பா. அம்மேன். நீங்கள் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நேராக நாங்கள் நடக்கணும் ஏசப்பா. வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடிக்கு அம்மேன் இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு எங்களை வழி நடத்துங்கப்பா. முழுவதும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எந்த பிரச்சனைகளும் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு நபரும் எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதபடிக்கு அப்பா நீங்கள் பாதுகாத்தருங்கப்பா. உங்களுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக எங்களை நீங்கள் வைத்திருக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய கரம் எங்களோடு இருக்குது ஏசப்பா. உதவி செய்யும் மகத்துவமான கரம் எங்களை எல்லா பிரச்சனைகளுக்கும் தப்பு வைக்குதுப்பா. இப்போது கூடப்பா கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்காங்கப்பா. அம்மேன். யார் என்னை தூக்கி விடுவான்னு அப்பா வேதனையோடு அழுகையோடு இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய கரங்களை நீங்கள் பற்றுறீங்க ஏசப்பா. நீங்கள் பிடித்திருக்கீங்கப்பா. தூக்கி விடுறீங்க ஏசப்பா. அம்மேன். தாங்குறீங்கப்பா. தப்பு வைக்கிறீங்க ஏசப்பா. அவங்களை சுற்றி இருக்கிற பயங்கரமான சூழலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் தப்பு வச்சுருக்கீங்கப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில். அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை உணர்வார்களாக. அம்மேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.